திரு துரைக்கண்ணா, இந்த ஆட்சியை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் நம்ம பொருளாதாரத்தையும் பேசுவோம். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய அவலங்களை, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை கடந்த 4 ஆண்டுகளாக நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி மூலமாக தோலுரித்து வருகிறோம் என்பதை வெகுஜனம் நன்றாகவே அறிவார்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதலே ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு தான் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் வெளிப்படையாகவே நமக்கு தெரிகிறது. இது ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக இல்லாமல் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தை வளப்படுத்தி கொள்வதற்கான ஒரு ஆட்சியாகவே இது இருக்கிறது என்பதுதான் பொதுவெளி தாக்கமாக, பொதுவெளி தகவலாக மக்கள் மத்தியிலேயே அந்த தாக்கம் இருக்கிறது. இந்த கடன் என்ற உடனே நம்ம பல இந்த செய்தித்தாள்களில் பார்ப்போம். அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிறைய கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை அப்படின்லாம் கூட செய்திகள் வருது. அது தினமும் செய்தியை பார்க்குறோம். தினமும் இது மாதிரியான செய்திகள் நமக்கு வந்திருக்கு. எனவே கடன் என்பது எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை பொதுவெளிகளில் ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த அரசு வந்ததற்கு பிறகு, இந்த அரசு வருகிற பொழுது 2020-21 காலகட்டத்தில் ஒரு 5 லட்சம் கோடி என்ற அளவில் தான் இருந்தது. இப்போ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட 9,55,690 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு இந்த கடன் தொகை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டுமே வட்டி மட்டும் 62,456 கோடி ரூபாய் வட்டியாக மட்டுமே செலுத்தி இருக்கிறாங்க. இந்த வருகிற நிதி ஆண்டில் கிட்டத்தட்ட அது 70,000 கோடி ரூபாய் கடன் திரும்ப செலுத்துறதே 70,000 கோடி ரூபாய் வரும் என்கிற அளவிற்கு தகவல்கள் வருகிற பொழுது, எந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் ஒரு அதாவது நிர்வாகத்திறனற்ற அரசாக இருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் சான்று. இப்போ கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தினுடைய ஜனத்தொகை 8 கோடியை தாண்டிருச்சுன்னு பார்த்தோம். ஒரு குடும்பத்திற்கட்டில் ஒரு தனி நபர் அவர் தலையின் மீது கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் அளவிற்கான சுமையை இந்த அரசாங்கம் ஏற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறது. இதுவரையிலும் கடந்த ஆண்டு வரையிலுமே உத்தரப்பிரதேசம் தான் முதல் இடத்துல இருந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் தான் அதிக கடன் வாங்கும் மாநிலங்களில் அவங்க தான் இருந்திருக்கு. இப்போ அது 2வது இடம் போயிடுச்சு. மராட்டிய மாநிலம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் வளர்ந்த மாநிலமாக கருதப்படுகிற மராட்டியத்தில் அவங்க உத்தரப்பிரதேசம் 8,57,000 கோடி, மராட்டிய மாநிலம் 8,12,000 கோடி ரூபாய் என்கிற அளவுக்கு இந்த கடன் தொகையை அவங்க வச்சுருக்கிறாங்க. முதலிடம், எல்லாவற்றிலும் முதலிடம், பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம், கல்வியில் முதலிடம், பெண்கள் கல்வியில் முதலிடம் என்று முதலிடம் பேசி வருகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடனில் தான் முதலிடம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடந்த ஆண்டு வரையிலும் உத்தரப்பிரதேசனுடைய கடன் தொகை எப்படி 6,110 கோடி 2021-20 காலகட்டத்தில். தமிழ்நாடு அப்போ 5,68,000 கோடி என்ற அளவில் தான் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசம் நமக்கும் இடைவெளி என்பது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான கடன் தொகையை இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இந்த வட்டி தொகை மட்டுமே நம்ம மற்ற மாநிலங்களை பார்க்குற போது கிட்டத்தட்ட 10 கோடி 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி என்று அதிகரிக்கிற நிலையில் தான் இருக்கிறது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இந்த நிர்வாகம் கடன் வாங்காமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மூலதன செலவுகளுக்காக அதை செலவு பண்ணாமல் விளம்பர ஆடம்பரத்திற்காக இந்த கடன் தொகையை வாங்குகிறாங்க. இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரையிலுமான கடன் தொகையை விட 2 மடங்கு, அப்படியே 2 மடங்கு இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது. இதில் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலமைச்சர் உட்பட பலரும் மத்தியிலிருந்து எங்களுக்கு போதுமான நிதி வரல, அதனால தான் இந்த நிலைமை அப்படின்னு இவங்க இந்த வருவாய் பற்றாக்குறையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை இந்த அரசாங்கம். இந்த வருவாய் பற்றாக்குறையை ஒழிச்சிட்டு வருவாய் உபரியை நாங்கள் ஏற்படுத்துவோம்னு ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. மத்திய அரசு நியமித்திருக்கிற அந்த வரம்புக்குள் தான் எங்களுடைய கடன் தொகை இருக்கிறது
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிற மாநிலங்களை விடவும் மிக அதிகமான கடன் தொகையை உருவாக்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இவங்க எதுவுமே சொல்லலை. இப்போது இந்த நிதி மேலாண்மையை சரிப்படுத்துவதற்கு, நிதி நிலைமையை சீராக்குவதற்கு, நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்று பல்வேறு குழுக்களை போட்டாங்க. பிரபலமான தேசிய அளவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பிரபல பொருளாதார நிபுணர்களை, நிதி மேலாண்மையில் பாண்டித்யம் பெற்றவர்கள்லாம் கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ அவங்க என்ன விதமாக இந்த நிதி மேலாண்மையை நிதி பெருக்கத்துவதற்காக சொன்னாங்க அப்படின்னே இல்லை, எந்த தகவலும் இல்லை. இப்போ குறைந்தபட்சம் பொதுவெளிகளில் நம்ம பார்க்குறோம், இந்த டேமின் மூலமாக இந்த ஒரு குவாரிகள், இந்த கல் குவாரி, டேமின் குவாரி, மணல் குவாரி, இது மூலமாக அரசுக்கு வருகிற வருவாயை விட 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு வேறு ஒரு திசையில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை கட்டுப்படுத்தினாலே இதை சீர்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் எதிலுமே அரசு கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து ஒரு கடன்கார மாநிலமாக, கடன் பெறுவதிலே ஒரு முன்னிலை மாநிலமாக இருப்பது என்பது ஒரு சாபக்கேடு அப்படிங்கிறத என்னுடைய முதல் கருத்து. துரைக்கண்ணா சார், ஐயா, என்ன நடக்குது நாட்டில் இப்போ அரசியல் ரீதியாக பேசுங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த பட்ஜெட் தாக்கலின் போது ஒரு 7 அம்சங்களை மனசில் வச்சு தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோன்னு சொன்னார். சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், சூப்பர், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் பண்பாடும். இந்த 7 அம்சங்களை மனசில் வச்சு, அதுதான் இந்த 7 அம்சங்களை மனசில் வச்சுதான் வெறும் அலங்கார வார்த்தைகளும் மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்கும் பாங்கும் தான் இதில் இருந்தது. இப்போது நம்ம அந்த ஒரு லிமிட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு கடன் தொகை என்பது மாநில உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 25% அளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் 26% இப்போ நெருங்கிட்டு. அதே மாதிரி நம்ம நிதி பற்றாக்குறை இப்போ இந்த 1,08,690 கோடி ரூபான்னு இப்போ மதிப்பிடுறது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.44%, 3% தான் அளவு இருக்கணும். அதுவும் 0.44. ஆமாம், ஆமாம். இப்படி சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது. வெறும் விளம்பர மாடல் அரசாகத்தான் இருக்குது. இது திராவிட மாடல் என்று சொல்லி வெறும் விளம்பர மாடல் அரசாக தான் போகிறது. இதற்கு உதாரணம் தான் நம்ம கடந்த பல பதிவுகளாக, கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம பதிவு பண்ணிட்டு வர்றோம். எல்லா துறையினருமே, அரசு துறையில் பணியாற்றுகிற ஜாக்டோஜியோ அமைப்பு, நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டோம். ஆனாலும் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும். இன்னும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், பலருமே இப்போ ஒவ்வொருத்தரும் போராடி அவங்க போராட்டத்தினுடைய மையப்பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்களுக்கு என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். இதுதான் அவங்க கோரிக்கை. ஏற்கனவே கடந்த காலங்களில், கடந்த ஆட்சியின் போது நாங்கள் போராடினோம். போராட்ட களத்தில் எங்களுக்கு அருகிலே வந்து நாற்காலியை போட்டு உட்காந்து இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுறோன்னு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. உதாரணத்துக்கு மருத்துவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தபோது இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவங்க பக்கத்தில் உட்காந்து அந்த உண்ணாவிரதம் இருந்த மருத்துவரை தடவி கொடுத்து, நாங்கள் வந்த உடனே செய்வோம், உங்கள் கோரிக்கைகளை கொடுங்கன்னு கோரிக்கை பட்டியலை வாங்குகிறார். அவருடைய தந்தையார் திரு கருணாநிதி அவர்கள் அந்த ஆர்டிக்கல் GO 354, தம்பி கவலைப்படாத, ஆமாம், உடனே நாங்கள் வந்த உடனே அதை செயல்படுத்துகிறாங்க ஐயா சொல்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவர்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக போராடிட்டு வர்றாங்க. அழைத்து பேசுறது இல்லை. இந்த போராட்டத்திற்கு எதிராக அரசுக்கு சாதகமான சில மருத்துவர்களை கொண்டு வந்து இவர்களுடைய போராட்டத்தை வந்து நசுக்குவதற்கு, இவர்களுடைய பிசுபிசுத்து போகிறதுக்கான வேலைகள். இப்போ உரிமை கோரி வருவதற்கு எதுவுமே இல்லை. இளந்தமிழ் சார் சொன்னாங்க பாருங்க, அது வந்து ஒரு எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். சாதாரணமாக சொல்லலை, நான் வந்தால் ஆட்சியினுடைய கடனை பாதியாக குறைப்பேன், இளந்தமிழ் சொல்லி காட்டினேன். ஆமாம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு 55 வாக்குறுதியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளோடு அவங்க நிறைவேற்ற மாதிரி தெரியல. செஞ்சாங்களா? 400க்கும் மேற்பட்ட அம்மா கேட்பாங்க, செய்வீர்களான்னு கேட்பாங்க. அம்மா இருந்திருந்தா செஞ்சாங்களான்னு கேட்பாங்க. இல்லை, கடந்த ஒரு பல பதிவுகளில், பல செய்தியாளர் சந்திப்பில் மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலா அவர்கள் அதை சுட்டி காட்டுறாங்க. ஒவ்வொரு முறையும் அற்புதமாக சுட்டுறாங்க. ஆமாம், இது அறிவிப்பு எண் இது மகளிருக்கானது செய்யலை, அறிவிப்பு எண் இது கல்விக்கானது இது செய்யலை, இது அறிவிப்பு எண் இத்தனை, இது விவசாயிகளுக்கானது இது செய்யலை, எதுவுமே செய்யலை.
அப்போ இப்படி ஒரு அரசாங்கம் தொடர்ந்து இருக்க வேண்டுமாங்கிற கேள்வி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அப்போ ஒரு நல்ல அரசாங்கம் வேண்டும். நல்ல அரசாங்கம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1977 84 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த 10 ஆண்டுகளில் 8 ஆண்டு உபரி பட்ஜெட் போட்டார். பொருளாதார மேதை அமர்த்தியா சென் அவர் சொல்கிறார், இந்த 31லிருந்து 50ஆக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தியதும், இந்த சத்துணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்ததும், சுயநிதி பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததும் சூப்பர் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்குன்னு நடிகர் நாடாள தெரியுமான்னு கேள்வி சார். இதெல்லாம் சும்மா இல்ல சார். ஆனால் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய காலத்துல செஞ்சது சார். இன்னைக்கு 543 கல்லூரிகள் இருக்கு சார். உலக அளவுல தமிழ்நாட்டுல இருந்து போறான்னா அவருடைய திட்டம். பல ஆயிரம் கோடி வந்துட்டு இருக்கு சார். நீங்க ஒரு பொருளாதார நிபுணர். பட்ஜெட் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார். அதை தொடர்ந்து 91, 2001, 2011, 2016 என்று மரியாதைக்குரிய அம்மா புரட்சி செல்வி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலையும் மக்கள் நலன், மக்களுக்காக நான், மக்களால் நான் என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு திட்டங்களையுமே சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதே நேரத்தில் இந்த நிதி மேலாண்மை, நிதி சீரமைப்பையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர் காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1.5 லட்சம் கோடி தான் இருந்தது கடன். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 10 லட்சம் கோடியில் உட்கார வச்சிருக்கிற அந்த அரசை அகற்றுவதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சியை சார்ந்த அந்த அணியினரும் தீவிரமாக போராடி வலுப்படுத்தி இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மக்களுக்கு விடிவு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய